நாங்க என்ன குறையெல்லாம் என்ன வச்சுக்கோம் நீங்க தான் சொல்லணும். அது அடுத்த வருஷம் நாங்க திருத்திக்கிறதுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்கும். அந்த குறைகளை வந்து தயவு செய்து வந்து நீங்க இங்க கூர்ந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நாங்க திருத்திக்கிட்டு இன்னும் நல்ல அந்த மேட்ச் நடத்துறதுக்கு உதவியா இருக்கும். இதை முதலே சொல்வதற்காக, குறைகளை சொல்வதற்காக, எங்களுடைய நிறைகளையும் நிரப்புவதற்காக ஐசிசி சாம்பியன்ஸ் அணியின் தலைவரோ அல்லது அந்த அணியின் மேனேஜரையோ கமிட்டிக்கு அழைக்கிறோம். அவரிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் இங்கே. அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அற்புதமான ஒரு போட்டியை இங்கே வந்திருந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் வழங்கியதை பார்த்தவர்கள் யாரும் மறுக்க முடியாது. மிகச்சிறந்த ஒரு போட்டியை கல்லல் கேசிசி அணியினர் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வழங்குவார்கள். இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச் நடந்த மாதிரி இருந்தது, அதுவும் கிங்ஸ்மேட் பிட்ச்ல நடந்த மாதிரி இருந்தது. அற்புதமான ஒரு டெஸ்ட் விக்கெட் தரத்துல வந்து பிட்ச் தயார் பண்ணி அற்புதமான ஒரு போட்டிய கல்லல் கேசிசி அணியினர் வந்து இன்னும் இது மாதிரி பல போட்டிகள் நடத்தி அவங்க பேரும் புகழும் வாங்கணும், கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டான வேண்டிட்டு என்னுடைய பேச்சு முடிச்சு. ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் எங்களுடைய நிறைகளை பத்தி நல்லாவே சொன்னீங்க. எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருந்தது. நாங்க டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதுல டெவலப் பண்றதுக்குங்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்மளுக்கு இயற்கை வந்து இது பண்ணிட்ட கண்டு பேக்ல ஃபுல் கிரவுண்டு கிடைக்கலங்கிறது அது வந்து நம்ம பேர்ல மிஸ்டேக் இல்லை, அது இயற்கையினுடைய மிஸ்டேக். இயற்கையினுடைய மிஸ்டேக் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஸோ குறை எதுவும் சொல்லலாம்னு நினைச்சாலும் எதுவுமே இல்லாத கண்டு நான் எதுவுமே சொல்லல. ஓகே, நன்றி 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 கலைஞர் அவர்களே. மூன்றாவது பரிசை தட்டி சென்ற நேமத்தாம்பட்டி அணியிலிருந்து அந்த அணியின் ஒரு நபர் தயவு செய்து வாங்க. குறைகள் எதுவும் இல்லை நண்பா. ஒரே ஒரு குறை என்னன்னா அட்வான்ஸ் வந்து ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரன் கேட்டு சொல்லலாம். ஒரு குறை மாதிரி கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உங்க டீம்ல அதுக்கு முன்னாடி பேட்டிங் பண்ண 2 பிளேயர்ஸை கேட்டு பாருங்க. 2 பேர்ட்டுமே நான் வார்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க கடைசி ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கும் போது நீங்க ஓடுனா கூட நான் அந்த ரன்னை கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனா 2 ரன் இருக்கும் போது தான் கட் பண்ணேன். அவங்க பிளேயர்ஸை கேளுங்க, அதுவே நான் சொல்றது வந்துங்க. கண்டிப்பா அடுத்ததுதான் எங்களுடைய குறிக்கோளை. போன வருடம் வந்து நாங்க எல்லாம் போட்டு கறி சாப்பாடு போட்டோம். இந்த வருஷம் அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்காத ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இந்த மேட்ச் உருவாக்கணும். 3 நாள்ல இந்த வருடம் வந்து 40,000 ரூபாய் மேட்ச் வைக்கிறதா எங்களுடைய ஒரு குறிக்கோள் இருந்தது. ஆனா இந்த வருஷம் அந்த கிரவுண்டோட அனுமதி முன்னாடியே கிடைக்காததுனால நாங்க வந்து 20,000 ரூபாய் தான், அதுவும் வெறும் 3 நாள்ல எங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு போன் தான் செஞ்சிருக்கோம். 3 நாள்ல ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மேட்ச் தான். அதனாலதான் அதே இந்த சிறப்பாக நம்மளால செய்ய முடியல. அடுத்த வருஷம் இன்னும் போன வருஷம் எல்லாம் போட்டு ஒரு பந்தி பரிமாறி நல்லா பண்ணோம். அதை விட இன்னும் சிறப்பாக கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க்யூ. வந்து வருஷம் 14 இன்வைட் பண்ணி வைக்க ஃபர்ஸ்ட். ஆனால் இந்த வருஷம் வந்து 11 மணிக்குள்ள வர அணி மட்டும் விளையாடுனா கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா வருஷமும் நாங்கள் விளையாட முடியாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த கிரௌண்டில் நாங்கள் விளையாடுறோம். ரொம்ப ஆசையாக இருந்த கிரௌண்ட் இது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த கிரௌண்டில் நாங்கள் விளையாடுறோம். ஓகே, நன்றி. இன்னும் நிறைய டீமுக்கு வந்து நாங்கள் 11 மணிக்குள்ள வராதனால தான் நாங்கள் வந்து இந்த கிரௌண்டில் விளையாட முடியல அப்படின்னு வருத்தத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, கேசி டீமா சார்பாக இங்க நிறைய ஓவர் கொடுத்து நல்ல டீமை நாங்க வந்து தேர்ந்தெடுத்து தகுதி சுற்றுல இருந்து அடுத்த சுற்றுக்கு அழைத்து செல்வதுதான் எங்களுடைய குறிக்கோள். நாங்க மற்ற ஊர்ல மாதிரி ரீ என்ட்ரன்ஸ் கட்டி அது வந்து நாங்க பணத்துக்காக நடத்தப்பட்ட கிரிக்கெட் இது கிடையாது. நல்ல டீம் நல்ல பிளேயரை வளர்ப்பதற்காக உள்ள ஒரே மொழி தான் வேணும். அதனாலதான் 11 மணி போட்டு குறையெல்லாம் சொல்றது கொஞ்சம் கனவு நடத்துறீங்க. அதாவது கல்லல்ல வந்து மேட்ச் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட கலந்துக்கிட்டதே பெருமை நினைக்கிறேன். வசந்த் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வந்து வாழ்த்துக்கள் நண்பர்கள், வாழ்த்துக்கள். நல்லா வீடியோ
ஃபோட்டோ யாராவது எடுங்க, வீடியோ அடுத்தபடியாக அவர் வந்து நேவட்டாம்பட்டி அணியின் கார்த்திக் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏ தம்பி இங்கிட்டு வாங்கடா கொஞ்சம் இது இருக்கு. மேலே வச்சிடுறா, மேலே வைக்கிறா ஃபோட்டோ எப்பவுமே. ஓகே நல்லா கைட் எடுக்குப்பா. கைக்குறிச்சி அணியின் வானமலை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவரை கமிட்டியின் சார்பாக அழைக்கிறோம். வானமலை அதற்கு அடுத்தபடியாக தொடர் நாயகனுக்கான விருதினை வருடம் எங்கள் அணியின் தந்தையர் தான் அந்த விருதை பெறுவார். இந்த வருடம் அவர் இல்லாத காரணத்தினால் சிறப்பாக இந்த வருடம் அவருடைய பணியை சிறப்பாக செய்து எங்களை முதல் பரிசு வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்த கவிதா அவர்களுக்கு தொடர் நாயகனுக்கான டிராபிக்கான போட்டியில் 4வது பரிசினை வென்ற ICC சாம்பியன் காரைக்குடி அணியின் தலைமை கமிட்டி சார்பாக அழைக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பரிசினை தட்டி சென்ற ஜோனி பாய்ஸ் நேவட்டாம்பட்டி அணி துடிப்பான முக்கிய பொறுப்பு இந்த அணி மட்டும்தான் தகுதி சுற்று ஆட்டத்திலிருந்து நீங்க விளையாண்ட அணி எல்லாமே 2 ரவுண்டு விளையாண்டுட்டு வந்த அணி தான் மற்ற 3 அணியுமே துடிப்பான நல்ல சுற்றுலா விளையாட முடியாது. அவங்க வருடம் கண்டிப்பா அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க இருக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய தகுதியை வந்து இங்க மாட்டாங்க வார்த்தை கொண்டாட வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வந்து கஷ்டப்படுகிறது முதல் குறித்து சூப்பர் சாம்பியன் கைக்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சூப்பர் சாம்பியன் இந்த அணி மட்டும்தான் பதவிகள் மறைந்து வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த அணி என்பது குறிப்பிடத்தக்கது. 17 நட்சத்திர விருதுகள் மாதிரி அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவிகளுடைய இலக்கியம் அவங்க வந்து எங்களுடைய மனமார்ந்த என்ன பண்றது அவ்வளவு தப்பான இவங்க பசங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது விருது திருப்பி 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 அவர்களுக்கான 12 அவர்களுக்கான மெடல்களும் வழங்கப்படுகிறது. அந்த அணியில் ஒவ்வொரு நபராக வந்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒவ்வொரு நபராக வந்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மெடல் போட்டு விடுங்க. முதலாவதாக அந்த அணியின் தலைவர் ரகு அவர்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது. கை கொடுங்க
வாங்க வாங்க அடுத்த நம்பர் ஏய் நீ ஏன்டா பின்னாடி வாங்கடா அடுத்தபடியாக பதீஷ் அடுத்தபடியாக மனம் காமோசிகளை இருக்கின்றனர் கையை தட்டினாப்பா எவ்வளவு பேர் நிற்கிறான் அடுத்தபடியாக அவர்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது அதற்கடுத்தபடியாக அவர்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக சச்சின் 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 வாழ்க்கைக்கு சொன்னீங்க நான் கேமக்கு சொல்லுவேன் வாரமலை சக்தி சரவணன் அடுத்தபடியாக ஷேக் அடுத்தபடியாக கார்த்திக் மற்றும் ஒரு கார்த்திக் அடுத்தபடியாக ராமச்சந்திரன் ராமு அடுத்தபடியாக முதல் பரிசினை தட்டி சென்ற KCC கொடுக்க விடுங்கப்பா பிரைஸா அதுக்குள்ள பிரைஸா பார்க்க சொல்லுங்க வர்ற மணி முருகானந்தம் சரவணன் வாங்க பேர் சொல்ல வாங்க சதீஷ் கதிரேசன் நீச்ச கல்யாட்டா இந்த பிரமாண்டமான கிரிக்கெட் தொடர் பிரமாண்டமான கிரிக்கெட் தொடர் இந்த மாவட்டம் மதுரை மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் காலடி எடுத்து வைத்து சாதனைகள் பல கொண்டிருக்கும் கிரிக்கெட் என்று சொல்லும்போது இரண்டாவது முறையாக கீழே இதா இருக்குண்ணே கீழே
அங்கு இந்த சீரியஸாக தனது அணியை வெளியில்